ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இந்த S3 ஸ்பிரிச்சுவல் குவெஸ்ட் சேனலில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இனிமேல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மகா பெரியவா அப்படிங்கிற காஞ்சி பெரியவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் அற்புதங்கள் மற்றும் அவர் நிகழ்த்திய மயிர்கூச்சரியும் உண்மை சம்பவங்களை தான் நாம் பார்க்க போகிறோம். அவரை பற்றிய பெரிய அறிமுகம் பல பேருக்கு தேவையில்லை என்றாலும் ஒரு சிலருக்கு தேவைப்படலாம். காஞ்சி காமகோடி பீடத்தோட 68வது பீடாதிபதியும் காஞ்சி பெரியவர் பரமாச்சாரியார் என போற்றப்படுபவருமான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் விழுப்புரத்தில் 1894 பிறந்தார். இயற்பெயர் சுவாமிநாதன். மாவட்ட கல்வி அதிகாரியான தந்தையிடம் 8 வயசு வரை கல்வி பயின்றார். திண்டிவனம் ஆற்காடு அமெரிக்க மிஷன் உயர்நிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பில் சேர்ந்தார். பள்ளியில் நடந்த பைபிள் ஒப்பித்தல் போட்டியில் முதல் பரிசு வென்றார். பள்ளி நாடகங்கள்லையும் பங்கேற்று சிறப்பாக நடித்தார். காஞ்சி மடத்தோட பீடாதிபதியான இவரது தாய் வழி உறவினர் 1907 நியமிக்கப்பட்டிருந்தார். அந்த நிகழ்ச்சிக்கு தாயுடன் சென்றிருந்தார் சுவாமிநாதன். உறவினர் திடீரென்று காய்ச்சல் ஏற்பட்டு மயங்கி விழுந்ததால சுவாமிநாதனை ஆச்சாரியராக நியமிக்க முடிவு செய்யப்பட்டது. அப்போது இவருக்கு வயது 13. சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என்று இவருக்கு பெயர் சூட்டப்பட்டது. சமஸ்கிருதம், வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணம், இதிகாசம், உபநிடதம்னு ஆழமாக கற்றார். இயல்பான அறிவு கூர்மையும் ஆன்மீக நாட்டமும் கொண்டிருந்த சிறுவனை ஆன்மீக பயிற்சிகளும் அனுஷ்டானங்களும் ஆன்மீக ஞானியாக மறுவடிவும் பெற வச்சன. நாடு முழுசும் ஏராளமானோர் இவரது பக்தர்களாக மாறினாங்க. பிரமிக்கத்தக்க நினைவாற்றல் கொண்டவர். தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், சமஸ்கிருதம், இந்தி, மராட்டி, ஜெர்மன், பார்சி உள்ளிட்ட 14 மொழிகள் அறிஞ்சவர். எளிய, இனிய, சரளமான சொற்களில் வேத சாஸ்திரங்களில் உள்ள அரிய உண்மைகளை எடுத்து கூறினார். இவரது ஆன்மீக உரைகள் பாமர மக்களையும் எளிதில் கவர்ந்துருச்சு. வேத சாஸ்திரங்களை மக்களிடம் பரப்புறதுக்கும் வளப்படுத்துறதுக்கும் பல மாநாடுகளை நடத்தினார். மடத்தில் அறக்கட்டளைகளை தொடங்கி வேதம் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செஞ்சார். பல இடங்களில் வேத பாடசாலைகள் தொடங்கப்பட்டன. வெளிநாட்டு பிரமுகர்கள், அரசியல் தலைவர்கள், ஏழை எளியவர்கள்னு யார் வந்தாலும் எல்லார்கிட்டையும் சமமான கருணையும் நேசமும் காட்டுவார். மனுஷங்க கிட்ட மட்டும் இல்லாமல் விலங்குகிட்டையும் அன்பு செலுத்துவார். சீடர்கள் பக்தர்களால் சிவஸ்வரூபமாகவே வணங்கப்பட்டார். நடமாடும் தெய்வம் என போற்றப்பட்டார். கவிஞர் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற அரிய காவியம் படைக்க காரணமாக இருந்தார். அந்நிய துணிகளை புறக்கணிக்கும் சுதேசி இயக்கம் நடந்தபோது தனது ஆடைகளை கடல்ல எரிஞ்சுவிட சொன்னார். கதராடைக்கு மாறினார். தன் சீடர்களையும் அவ்வாறே செய்யுமாறு அறிவுறுத்தினார். உண்மையான துறவு வாழ்க்கை வாழ்ந்தவர். எல்லா இடங்களுக்கும் நடந்தே போவார். பாத யாத்திரையாக நாடு முழுவதும் சுற்றி ஆன்மீக கருத்துக்களை பரப்பியிருக்காரு. காஞ்சி மடத்தோட தலைவராக 87 ஆண்டுகள் இருந்தார். பரமாச்சாரியார், பெரியவாள், காஞ்சி பெரியவர், காஞ்சி முனிவர், மகா பெரியவர் என்றெல்லாம் பக்தர்களால் பரவசத்தோடு அழைக்கப்பட்ட ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 100வது வயதில் சித்தியடைந்தார். வாங்க மக்களே, இன்னைக்கு நம்ம அவர் நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை பார்க்கலாம். ஒரு குழந்தை பேர் சுப்பிரமணியன் 2.5 வயசு வரை நடக்கவே இல்லை. எங்கே போனாலும் தவழ்ந்துக்கிட்டே நகர்ந்தா தாய் தந்தையோட மனம் என்ன பாடுபடும். தாய் தந்தை, தாத்தா, பாட்டி எல்லோருமே ரொம்ப பரிதவிச்சு போனாங்க. பேரை சரியாக வேணுமே அப்படிங்கிறது தான் அவங்களோட கவலையாகவே இருந்தது. பூர்வ ஜென்ம கர்மாவாக இருக்கும், அதனால தான் அவன் இப்படி பிறந்திருக்கான். நிறைய கோயில்களுக்கு அவனை கூட்டிகிட்டு போய் பிரார்த்தனை பண்ணு, பரிகாரம் பண்ணு அப்படின்னு தாத்தா கிருஷ்ணமூர்த்தி கிட்ட சொன்னார் நண்பர் ஒருவர். அதன்படி பல கோயில்களுக்கும் போய் தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை நடந்தது. மருத்துவர்கள், ஆஸ்பத்திரிகள் என்று எல்லாம் கூட சுப்பிரமணியனை க்யூர் பண்ணுறதுக்கு அலைஞ்சாங்க. சுப்பிரமணியன் எழுந்து நடப்பதற்காக கிருஷ்ணமூர்த்தி பார்க்காத மருத்துவர் இல்லை, செய்யாத சிகிச்சையே இல்லை. மருத்துவர்களாலேயே இதுதான் பிரச்சனை என்று ஆணித்தரமாக எதையுமே எடுத்து சொல்ல முடியல. நாட்கள் மட்டும் நகர்ந்துக்கிட்டே இருந்ததே தவிர எந்த சிகிச்சையும் பலனளிக்கலை. சுப்பிரமணியனோட செயல்பாடுகள்லேயும் முன்னேற்றமே இல்லை. பண விரயமும் மன வியாக்குலமும் தான் மிச்சம். ஒரு நாள் கிருஷ்ணமூர்த்தியோட அலுவலக நண்பர் ஒருவர், ஏன்பா கிட்டு, ஒரு நாள் காஞ்சிபுரம் போய் மகா பெரியவாளை பாரு,
குழந்தைக்கு அவரோட ஆசி கிடைச்சா எல்லாம் சரியா போயிடும், கூட்டின்னு போய் பாருப்பா என்று அனுசரணையாக சொன்னார். மனைவி ராஜாத்தி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, கண்டிப்பாக போயிட்டு வருவோம், கண் கண்ட தெய்வம் பார்வை இவன் மேலே விழுந்தா ஒருவேளை எல்லாம் சரியாயிடும்னு தோணுறது. மனைவி ராஜமும் தன் பங்குக்கு சொல்ல, ஒரு நாள் வாடகைக்காரை அமர்த்திக்கிட்டு காஞ்சிபுரம் கிளம்புனாங்க. அது ஒரு கோடை விடுமுறை காலம். பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டிருந்ததுனால குடும்பத்தோடு பலரும் காஞ்சி ஸ்ரீமடத்துக்கு வந்திருந்தாங்க. தங்கள் ஊரிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பிக்னிக் போல புறப்பட்டு காஞ்சிபுரத்தில் உள்ள திருத்தலங்களை எல்லாம் தரிசிச்சுட்டு அப்படியே ஸ்ரீமடத்திற்கும் பெரியவா தரிசனத்திற்காக வந்திருந்தாங்க. காஞ்சி மடமே மனித தலைகளால் நிரம்பியது போல காணப்பட்டது. கூட்டத்திலேயே ஒருவாறு ஊர்ந்து நீந்தி மகா பெரியவா அமர்ந்து அருட்காட்சி தந்து கொண்டிருக்கிற சன்னிதானத்தை அடைஞ்சாங்க கிருஷ்ணமூர்த்தியும் அவங்களோட குடும்பத்தினரும். பேர சுப்பிரமணியனை தன் இடுப்பில் தூக்கி வச்சிருந்தாரு கிருஷ்ணமூர்த்தி. ஏகத்துக்கும் காணப்பட்ட கூட்டம் வேற சுப்பிரமணியனை ஹிம்சை செஞ்சது போலும் விடாமல் அழுதுகிட்டே இருந்தான். தாய் புவனேஸ்வரியும் பாட்டி ராஜமும் பெரியவா சன்னிதானத்தை காட்டி, அங்கே பாரு உமாச்சி தாத்தா, அழக்கூடாது, அவரை கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு மகா பெரியவர் மௌனத்தில் இருந்தார். யாருக்கிட்டையும் எதுவுமே பேசலை. முக்கியமான சந்தர்ப்பங்களில் மட்டும் தன்னோட அந்தரங்க காரியதரிசிகள் கிட்ட சைகை மூலம் சில விஷயங்களை கேட்டறிஞ்சார். மற்றபடி தான் முன்ன வந்து செல்லும் பக்தர்கள் கிட்ட குறிப்பறிஞ்சு பிரசாதத்தையும் திருக்கரங்களால் ஆசையையும் வழங்கிக்கிட்டு இருந்தார் அந்த பரபிரம்மம். கூட்டம் வேற அதிகமாக இருந்ததுனால பெரியவா தரிசனம் முடிஞ்சு போகிற பக்தர்களை விரைவாக அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க சீடர்கள். தரிசனம் முடிஞ்சு 10 பேர் வெளியேறினா 20 பேர் புதுசாக வந்து சேர்ந்துக்கிறாங்க. அப்போதான் கிருஷ்ணமூர்த்தியோட மனசுக்கு பட்டுது, கூட்டமே இல்லாமல் இருக்கிற ஒரு தினத்தில் வந்து மகா பெரிவாளிட இவனை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லி ஆசையை வேண்டியிருக்கலாமே அப்படின்னு. ஆனால் பெரியவாளோட அனுகிரகம் எப்படி இருக்கும்னு யாருக்கு தெரியும்? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரன்னு நாமகோஷத்தை மனசுக்குள்ள முணுமுணுத்தபடியே கருணை தெய்வத்தின் திருக்கண் பார்வை பேரன் மேலே விழுந்து அவன் நல்லபடியாக நடக்கணுமேன்னு பிரார்த்தித்து கொண்டே வரிசையில் நடந்துக்கிட்டு இருந்தாங்க ராஜம். இப்படி ஒரு பிள்ளையை பெற்ற புவனேஸ்வரியும் தன் தாயை பின்தொடர்ந்து நடந்தாங்க. பெரியவாள் அருகே வந்து நின்றபோது பரவசப்பட்டு தான் போனார் கிருஷ்ணமூர்த்தி. சுப்பிரமணியனை கீழே இறக்கி தரையில் அமர வச்சார். பிறகு நமஸ்கரிப்பது போன்ற பாவனையோட அவனையும் குப்புறப்படுக்க வச்சு தானும் கீழே விழுந்து நமஸ்கரிச்சார். இவரை தொடர்ந்து ராஜமும் புவனேஸ்வரியும் பெரியவாளை நமஸ்கரிச்சாங்க. சுப்பிரமணியன் மீது தீர்க்கமாக தன் பார்வையை செலுத்தினார்கள் மகா பெரியவா. பிறகு அவனை தூக்கி வச்சுக்க சொல்லு என்பதாக ஒரு சிஷ்யனுக்கு பெரியவா சைகை காண்பிக்க, அவர் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட, மாமா குழந்தையை தூக்கி இடுப்பில் வச்சுக்கோங்கோ என்றார். அதன்படி பேரனை தூக்கி தன் இடுப்பில் வச்சுக்கிட்டாரு கிருஷ்ணமூர்த்தி. இவங்க எல்லாருக்கும் கல்கண்டு மற்றும் குங்கும பிரசாதம் கொடுத்தார் பெரியவா. ஏதோ சொல்லணுன்றதுக்காக சுப்பிரமணியனோட நிலையை விவரிப்பதற்காக கிருஷ்ணமூர்த்தி வாயை திறக்கவும் பெரியவாளே அவரை கையமர்த்தி விட்டார். ராஜமும் புவனேஸ்வரியும் கண்களில் நீர் பெருக அந்த மகானோட சன்னதியில் தங்களது பிரார்த்தனைகளை வச்சாங்க. குழந்தை நடக்கணுன்றது மட்டுமே அப்போதைக்கு அவங்களோட கோரிக்கையாக இருந்தது. தரிசனம் செஞ்சவா எல்லாரும் நகருங்கோ என்று பெரியவாளுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த சில சிஷ்யர்கள் குரலை கொடுக்கறது. மெல்ல நகரலாம் என்று தீர்மானித்து கொண்டு ஓரடி எடுத்து வைத்தார் கிருஷ்ணமூர்த்தி. அவளை சித்த இருக்க சொல்லு என்பதாக தன் சீடன் ஒருவனுக்கு பெரியவா சைகையால் உத்தரவு பிறப்பிக்க, சட்டென்று நகர்ந்த அவர் கிருஷ்ணமூர்த்தியின் தோள்களை பிடிச்சு காத்திருக்குமாறு பெரியவா சொன்னதாக சொன்னார். பெரியவாளுக்கு முன்னால் நெகிழ்ச்சியோட காத்திருந்தார் கிருஷ்ணமூர்த்தி. அதற்கு மேல் அவரால் அமைதியாகவே இருக்க முடியல. குரல் உடஞ்சி போய், திருவையாறு பூர்வீகம், என் பேரன் இவன், பிறந்து 2.5 வருஷம் ஆச்சு, இன்னும் தரையில் கால் பாவிச்சு நடக்கலை, எத்தனையோ வைத்தியர்கிட்ட போயிட்டேன், காசு செலவானது தான், கவலை அதிகமானது தான் மிச்சம், பெரியவா கருணை பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஒரு புன்னகை பூத்த அந்த பரபிரம்மம் தான் முன்னால் சற்று தள்ளி வைக்கப்பட்டிருந்த பழத்தட்டை எடுத்து தன் அருகே கொண்டு வருமாறு சீடன்கிட்ட கையால் சொன்னார். அவரும் அப்படியே செஞ்சார். அந்த தட்டில் இருந்து ஒரு ரஸ்தாளி வாழைப்பழத்தை தன் கையால் எடுத்தார். உரித்து சாப்பிட்ற பாவனையில் அதன் மேலே தோலை உரிச்சார். பாதி வாழைப்பழம் உரிக்கப்பட்ட நிலையில் அது காட்சி அளிச்சுது. இது கிருஷ்ணமூர்த்தி இடுப்பில் இருந்த சுப்பிரமணியனுக்கு நேராக நீட்டினார் பெரியவா. அதற்கு ஏற்றாற் போல கிருஷ்ணமூர்த்தியும் கொஞ்சம் நெருங்கி வந்தார்.
இருந்தாலும் மகாபெரிவா நீட்டி அந்த பழத்தை தான் வாங்கி சுப்பிரமணியனுக்கு கொடுத்து விடலாமேங்கிற எண்ணத்தோட ஒரு சீடன் சட்டுன்னு முன்ன வந்து பெரியவா கிட்ட கையை நீட்டினான். அப்போது பெரியவாளோட முகத்தை பார்க்கணுமே. தள்ளிப்போ என்பதாக அந்த சீடனுக்கு உத்தரவு போல வலது ஆட்காட்டி விரலை மட்டும் இடமும் வலமுமா வேகமாக அசைச்சு காண்பிச்சாரு. சுப்பிரமணியனை தான் அருகிலேயே வந்து அந்த வாழைப்பழத்தை வாங்கி கொள்ளுமாறு முகபாவனையால் அழைச்சாரு. அதற்கேற்றாற் போல கிருஷ்ணமூர்த்தியும் தான் இடுப்பில் இருந்த சுப்பிரமணியனை இன்னும் கொஞ்சம் அருகே கூட்டிட்டு போனார். தன் கையில் உரிச்ச நிலையில் இருந்த வாழைப்பழத்தை பெரியவா நீட்ட தன் கையை நீட்டி அதை வாங்கிக்கிட்டான் சுப்பிரமணியன். அங்கே கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் ருசிகரமான இந்த காட்சியை பார்த்து மெய் சிலிர்த்து போனாங்க. வயசான ஒரு மாமி, எத்தனையோ குழந்தைகளுக்கு பெரியவா கல்கண்டு கொடுத்து பார்த்துருக்கேன், ஆனால் ஒரு வாழைப்பழத்தை அதோட தோலை உரித்து பெரியவாளே அந்த குழந்தையோட கையில் கொடுத்தாருனா இது அந்த குழந்தைக்கு பெரிய அனுகிரகம் அப்படின்னு பக்கத்தில் யார்கிட்டயோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சுப்பிரமணியன் தன் கையில் இருந்த வாங்கிய வாழைப்பழத்தை முழுசுமாக அவன் சாப்பிட்ற வரைக்கும் வேறு எந்த பக்தரையும் பார்க்கல பெரியவா. அவன் சாப்பிட்டு முடிச்சு அவங்கள அங்கிருந்து அனுப்பிய பின்னர் தான் மற்ற பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்க ஆரம்பித்தார் மகா பெரியவா. ஊருக்கு வந்த கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்தினர் ரொம்ப பெருசாக சந்தோஷப்பட்டாங்க. ஏதோ நம் பிரார்த்தனை அந்த மகான் காதில் விழுந்தா போலவே நம்மையெல்லாம் நல்ல ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. அதுவும் நம்ம சுப்பிரமணியனுக்கு தான் கைப்பட வாழைப்பழம் கொடுத்ததை இப்போ நினச்சி பார்த்தாலும் சிலிர்ப்பாக இருக்குது அப்படின்னு ராஜம் தன் கணவரிடம் சொன்னாங்க. பெரியவா ஆசீர்வாதத்தில் அவன் நடக்க ஆரம்பித்தாலே போதும், வேற எதுவும் வேண்டாம் என்ற கிருஷ்ணமூர்த்தி அந்த வேளையில் காஞ்சி மகானை நினச்சி இருந்த இடத்துலேருந்தே வணங்கினார். காஞ்சிபுரத்தில் இருந்து வீட்டுக்கு வந்து சுமார் 3 நாட்கள் ஆகியிருக்கும். பணிபுரியும் அரசு அலுவலகத்தின் உயர் அதிகாரி ஒருவரிடம் ஏதோ ஒரு பேச்சு வாக்கில் தான் காஞ்சி சென்று வந்ததை பற்றி சொன்னார் கிருஷ்ணமூர்த்தி. கூடவே பெரியவாளின் ஆசி குறித்தும் அங்கு தன் பேரனுக்கு வாழைப்பழம் தந்த அனுபவத்தையும் சொன்னார். அப்போது சென்னையில் ஓரிடத்துல ஒரு பள்ளியை பற்றி சொல்லி அங்கே உன் பேரனை கூட்டி கொண்டு போய் பாரு, எதுக்கும் ஒரு வேலை வரணும், உனக்கு இப்போ தான் பெரியவா உத்தரவு கொடுத்துருக்கா போல இருக்கு அப்படின்னு சொன்னார். அதை அடுத்து உயர் அதிகாரி சொன்ன அந்த பள்ளிக்கு கூட்டிகிட்டு போனார் கிருஷ்ணமூர்த்தி. சரியாக 4 மாதத்தில் சுப்பிரமணியனுக்கு நடக்கக்கூடிய பயிற்சியை அன்போடு சொல்லி தந்தாங்க. பெரியவாளோட பார்வைப்பட்ட சில மாதங்கள்லேயே அவன்கிட்ட நல்ல முன்னேற்றம் தெரிந்தது. பயம் குறைந்தது. தைரியமாக நடக்க ஆரம்பித்தான். இப்போ அவனுக்கு வயசு 22. அவன் நடக்கிற நடைக்கு யாருமே ஈடு கொடுக்க முடியாது, அப்படி ஒரு வேகம். அவன் வேகமாக நடக்கிறத பார்த்தா எனக்கு பெரியவா ஞாபகம்தான் வருது. அந்த தெய்வம் தானே இப்படி நடக்க வைத்திருக்கு என நெகிழ்ச்சியுடன் சொல்கிறார்கள் கிருஷ்ணமூர்த்தி தம்பதியினர். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இந்த உண்மை சம்பவம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே. வேறு என்ன மாதிரியான டாபிக் உங்களுக்கு வேணும் எங்கள் சேனலில் போடணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மகாபெரிவா பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி, வணக்கம்.